வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மைவி3 பற்றின ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம இப்போ வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி மைவி3 எப்படிலாம் கெடுக்கணுமோ அந்தந்த வகையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. எம்டி சார் வெளியில் வரக்கூடிய சூழ்நிலையில் ஏதேதோ காரணங்கள் சொல்லி பைலையும் வித்ட்ராவல் பண்ண வச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போவையும் வந்து பார்த்தீங்கன்னா மைவி3 மெம்பரோட மனசை குழப்புற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வீடியோ, நிறைய விதமான கமெண்ட் வந்து போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா மைவி3 பற்றி என்னெல்லாம் தகவல் கிடைக்குதோ நான் அதை சேகரிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். ஸோ அதில் வந்து ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா தவறான முறையில் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80% பணம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சதாகவும், அது மட்டும் இல்லாமல் அவர் சென்னையில் இருக்கக்கூடிய கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவருக்கு வந்து பணம் வந்து கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. நீங்கள் எல்லாருமே போய் இந்த மாதிரி கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாதது வரையும் உங்களுக்கு யாருக்குமே வந்து பேமெண்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியல, மைவி3 மெம்பர் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார் வெளியே வராமையும் பேமெண்ட் கிடைக்காமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஒரு குழப்பத்திலையும் மன உளைச்சலையும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மைவி3 மெம்பர் எப்படிலாம் குழப்பலாமோ அந்தந்த வகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போதே நல்லா தெரிய வருது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நோக்கமே மைவி3 வளர விடக்கூடாது, ஸோ எம்டி சாரை வெளியே வரவே விடக்கூடாது, இந்த மாதிரி புதுசாக ஏதாவது பிரச்சனைகளை உண்டாக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஸோ என்ன தான் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக போட்டாலும், ஸோ ஹை அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான நியூஸை மைவி3 மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியலான ஒரு சேனலில் தெரியப்படுத்துனாங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதில் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிய வருது. ஸோ அதன் மூலிமா தான் நான் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹை அத்தாரிட்டி மெம்பர் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளை பண்ணுங்கள், கரெக்டான மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க. அப்போ தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வதந்திகளை மைவி3 மெம்பருக்கு இடையில பரவாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதோட அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சேனல்லேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான கமெண்ட்டை தான் போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்போ தான் உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுத்தாலும் சரி கேளுத்துக்கிட்டே தான் போகும். ஸோ உங்களுடைய பேமெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடைக்காது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பொறுமையாக இருங்க. எம்டி சார் எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனை பற்றி யோசிக்கவும் முடியும், கொடுக்கவும் முடியும். ஸோ அதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறான கமெண்ட்டாக இருக்கட்டும், தவறான வீடியோவாக இருக்கட்டும் எல்லாரும் அவாய்ட் பண்ணிங்க. அதுதான் வந்து ஏன்னா மைவி3 மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி ஒரு குழப்பணுங்கிற வகையில் நிறைய விதமான தவறான வீடியோக்களையும் தவறான கருத்துக்களையும் சோஷியல் மீடியாவில் பகிர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய அஃபிஷியலாக இருக்கக்கூடிய சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஹை அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைவி3 மெம்பருக்கு ஸோ அது ஒரு வழி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கம்யூனிகேஷனை கரெக்டாக தெரியப்படுத்துங்க. அப்போ தான் அவங்க இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருப்பாங்க எம்டி சார் வெளியே வரது வரையும். ஸோ அவங்க வெளியே வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருமே இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருப்போம். ஏதாவது நல்ல தகவல் வந்ததுனாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டில் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கேன். ஸோ அது வரையும் நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க, ஒரு பாசிட்டிவோடயே இருங்க. என்ன நடந்தாலும் ஒரு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம், கூடிய விரைவில் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மைவி3 மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வதந்திகள் நிறையா பரவிட்டு வருது, இதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது நல்ல தகவல் இருந்தாலும், வேறு ஏதாவது பாசிட்டிவான ஒரு தகவல் இருந்தாலும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நான் தெரியப்படுத்துகிறேன். இதேமாதிரி வேறு ஏதாவது நல்ல தகவல் கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.